ஒருவன் தாழ்ந்தவன் மற்றவன் உயர்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய ஆதிக்க சிந்தனை எங்கு இருந்தாலும் அதை தமிழ்நாடு கருஞ்சட்டைகள் எதிர்க்கும். ஒன்றை பார்ப்பனர்கள் தான் இங்க ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் ஜாதிகள் இல்லை, இந்தியர்கள் தான் இருக்கிறோம் என்பதற்கான ஏதாவது ஒரு சான்றை மறுபதிப்பாக கொண்டு வருவதற்கு ஒரு பார்ப்பனர்கள் தயாராக இருக்கிறார்களா? பார்ப்பனர்கள் கேட்கறது இல்ல, விவாத மேடையில் வரக்கூடிய ஒன்றை பார்ப்பனர்கள் கேட்குறாங்க. அவங்க வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்னங்க? அவங்க 10% இடஒதுக்கீடு வாங்குவது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதை சலுகை என்று மெரிட்ல வந்த, கோட்டால வந்த, பிச்சையில வந்தன்றாங்களோ அந்த பிச்சை நாங்கள் எடுத்து வைத்திருப்பதில் நீங்கள் பிச்சை எடுக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அது பிச்சை எடுப்பது, யாகம் வளர்ப்பது, யாசு வாங்கி பிழைப்பது என்பது மன தர்மத்தில் அவருடைய தொழில். ஒரு நாடார் சமூகத்தில் இருக்கவர் ஐயரா மாறிட முடியுமா? முடியாது. சொத்து எல்லாம் இழந்துட்டாங்க, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிட்டாங்கன்றனால ஒரு பார்ப்பனர் ஒரு ஓபிசியா மாறிட முடியுமா? 5000 வருஷமா ஜாதி இருப்பது உங்களுக்கு அவமானமா இல்ல, 65 வருடமாக இடஒதுக்கீடு இருப்பதுதான் அவமானமாக இருக்கிறது என்றால் ஒரு 10 வருஷம் பிஜேபியில இருந்தா நீதிபதி ஆயிடலாம். எதுக்கு படிச்சுக்கிட்டு, எதுக்கு கோர்ட்டு காலுக்கா சுத்திக்கிட்டு? ட்விட்டர் அக்கௌண்ட் சௌகிதார் மதிவதனி முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் நீங்க தான் நீதிபதி. 4 தலைமுறையாக படித்து வேலைக்கு சென்று பொருளாதாரத்தை சேர்க்க முடியவில்லை என்றால் சோம்பேறி கூட்டமாக 2000 வருஷமா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அரிய வகை மணிக்கணும், ஆரிய வகை ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடுக்கு எதிராக எதற்காக முதல்ல ஒரு விஷயத்தை எதிர்க்கணுன்றதற்கு, அதுவும் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு என்ன பேர்னு கேட்டா எதை எடுத்தாலும் எதிர்க்கிறீங்க, என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீங்க. உங்க பிரச்சனை தான் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஒரு பிரச்சனையை தான் மாற்றி மாற்றி நாங்கள் வெவ்வேறு வடிவத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் செய்தி. அந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பார்ப்பனர்களா? கிடையாது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை பூணூல் கூட்டமா? கிடையாது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை பாஜக சங்கிகளா? கிடையாது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை ஒருவன் தாழ்ந்தவன் மற்றவன் உயர்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய ஆதிக்க சிந்தனை எங்கு இருந்தாலும் அதை தமிழ்நாடு கருஞ்சட்டைகள் எதிர்க்கும். அந்த வகையில் இந்த எதிர்ப்பும் அப்படிப்பட்டதுதான். முதல்ல இங்க நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் தெளிவடையணும்னா, யாருக்காக பேசிக்கிட்டு இருக்கோன்னு. ஐயா சுபவி அவர்கள் தமிழுக்கு கொடுத்த ஒரு அருங்கொடை தான் ஒன்றை பாப்பான்ற வார்த்தை. எல்லாரும் அறப்பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை போன்ற இளையவர்களுக்கு அவர் சொல்லிதான் அறப்பாப்பான்னா கொஞ்சம் சுமாரு, பார்ப்பனரை விட புலியை விட புலி வேஷம் போட்டவங்க தான் ஓவரா ஆடுவாங்க. அந்த மாதிரி பார்ப்பன வேஷம் போட்ட ஒன்றை பார்ப்பனர்கள் தான் இங்க ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த மாநாடு. தயவு செய்து தம்பிமார்களே, சங்கிமார்களே, உங்க பிள்ளை படிக்கணும்னா எங்க கூட சேர்ந்து இதை மட்டுமாவது எதிர்ப்பதற்கு தயாராக இருங்கள் என்று அழைக்கக்கூடிய மாநாடு இது. அழைப்பு மாநாடு தான். அப்போ இந்தியான்றது என்ன? நான் ஒரு இடத்துக்கு போனப்போ அவங்க ரொம்ப தமிழை பற்றி உயர்த்தி பிடித்து, அதுதான் இப்போ நாடி நரம்பு புடைக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். 1944 பிவர்லி நிக்கோலஸ் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டு அறிஞர், அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் ஒரு ஆய்வறிஞர். வேர்டிக்ட் ஆன் இந்தியா, இந்தியாவை பற்றிய தீர்ப்பு என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அது புத்தகம் கிடையாது, ஆய்வு அறிக்கை. இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து இந்தியாவை பற்றிய தீர்ப்புன்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதை யார் தமிழில் மொழிபெயர்த்து கட்டுரையா கொண்டு வராங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அந்த கட்டுரைக்கு என்ன பெயர் வைக்கிறாருன்னா, அதை கடைசியாக சொன்னாதான் சரியா இருக்கும், வேர்டிக்ட் ஆன் இந்தியா அப்படின்றப்போ அப்பதான் கேட்பீங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்டே பேரை சொல்லிட்டேன்னா பேருக்காகவாது கொஞ்ச நேரம் கேட்பீங்கன்றதுனால தான். இந்தியா முழுவதும் நான் சென்று ஆய்ந்து பார்த்தேன். இந்தியாவுக்கு சென்றேன், இந்தியர்களை காண சென்றேன், ஒரு இந்தியர்களை கூட காணவில்லை என்று அந்த புத்தகத்தை எழுதுகிறார். என்ன காரணம்? இந்தியாவுக்கு வராரு, இந்தியர்கள் எங்க போனாங்கன்னு கேட்டா, இந்தியர்கள் யாராக இருந்தார்கள்? ஜாதியாக இருந்தார்கள். இங்க முதலியார்கள் இருந்தார்கள், தேவர்கள் இருந்தார்கள், நாடார்கள் இருந்தார்கள், பிள்ளைமார்கள் இருந்தார்கள், செட்டியார்கள் இருந்தார்கள், யாதவர்கள் இருந்தார்கள், தேவர்கள் இருந்தார்கள்,
ஐயர் இருந்தாங்க, ஐயங்கார் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க, இந்தியர்களை காணவில்லை என்று மேலை நாட்டு அறிஞர் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆய்வறிக்கைக்கு அன்னைக்கு வேணாம், அன்னைக்கு ஒருவேளை பார்ப்பனர்களுக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் ஜாதிகள் இல்லை, இந்தியர்கள் தான் இருக்கிறோம் என்பதற்கான ஏதாவது ஒரு சான்றை மறுபதிப்பாக கொண்டு வருவதற்கு ஒரு பார்ப்பனர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் செய்தி. இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவில் இந்தியர்களை காண முடியாமல் இருப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஜாதி. எல்லாரும் சொல்லுவாங்க, ஜாதி ஜாதி நாங்க பேசிதான் ஜாதியை வளர்க்குறோமா. என்ன கொடுமை பார்த்தீங்களா? கொலை நடக்குது, கத்தியை வச்சு குத்துறத கண்ணால பார்க்குறோம். கொலை செய்தவன் மீது குற்றம் இல்லை, கொலை செஞ்சான் நீ எப்படி சொல்லலாம்? திருடுனான் நீ எப்படி சொல்லலாம்? பார்ப்பான் ஏமாத்துறான் நீ எப்படி சொல்லலாம்? பார்ப்பனர்கள் படிக்க விடலன்னு நீ எப்படி சொல்லலாம்? பார்ப்பனர்கள் உன்னையெல்லாம் கோவிலுக்குள்ள விடலன்னு எப்படி சொல்லலாம்? பார்ப்பனர்கள் நீ எல்லாம் துண்டு போடக்கூடாதுன்னு சொன்னான்னு யார் சொல்லலாம்? பார்ப்பனர்கள்லாம் உன்னை செருப்பு அணியக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நீங்க எப்படி சொல்லலான்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கான பதில் தான், நீ என்னை படிக்க வைக்க வேண்டாம், உன் சொந்த காசை போட்டு நீ என்னை ஒன்றும் படிக்க வைக்க தேவையில்லை, நீ எனக்கு எவ்வளோ பெரிய உளவியல் தாக்குதலை கொடுத்துருக்கன்னு சொன்னால், என் தாத்தாவும் என் பாட்டனும் என் பாட்டியும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நமக்கெல்லாம் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க முடியாது என்ற உளவியல் ரீதியான தாக்குதலை இந்த பார்ப்பன சமூகம் நம் மீது தொடுத்திருந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எதெல்லாம் நம்ம பெருமையாக நினச்சிருக்கோம் பாருங்க. மலைக்கு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டாங்களாம், அப்போ எங்கே ஒதுங்குவீங்க? ஏன்னா பள்ளிக்கூடம் எந்த திசையில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு மதிவதனி பிஎஸ்சி எம்எல் என்ற பெயர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தியாகத்தை கொடுத்தது கருப்பு சட்டைகளும் நீதி கட்சியும் திராவிடர் இயக்கமும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் போய் பேசணும், எங்க அப்பா படிக்க வச்சாரு, எங்க அம்மா படிக்க வச்சாங்கன்னு. ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லையா? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லையா? எல்லாருக்கும் பெற்றோர்கள் இருந்தார்கள், ஏன் படிக்க முடியாம இருந்துச்சு? இதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க. என்ன சிம்பத்தினா, பார்ப்பனர்கள் கேட்கறது இல்லை, விவாத மேடையில் வரக்கூடிய ஒன்றை பார்ப்பனர்கள் கேட்குறாங்க. அவங்க வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்னங்க? அவங்க 10% இடஒதுக்கீடு வாங்குவது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க 10% இடஒதுக்கீடு வாங்குவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் இடஒதுக்கீடை பார்த்து பிச்சை எடுத்த, எங்க இடஒதுக்கீடை பார்த்து மெரிட்ல வந்த, எங்களுடைய இடஒதுக்கீடை பார்த்து சலுகை என்று பேசியவர்கள் எதை சலுகை என்று மெரிட்ல வந்த, கோட்டால வந்த, பிச்சையில வந்தன்றாங்களோ அந்த பிச்சை நாங்கள் எடுத்து வைத்திருப்பதில் நீங்கள் பிச்சை எடுக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அது யார் பிச்சை எடுக்கிறான்னு பாருங்க. அது பிச்சை எடுப்பது, யாகம் வளர்ப்பது, யாசு வாங்கி பிழைப்பது என்பது மன தர்மத்தில் அவருடைய தொழில். அதை நம்ம குறைத்து சொல்றதோ இல்லை குறைத்து மதிப்பிடுவதோ கிடையாது. ஆனால் எது நமக்கு சிக்கலாக இருக்கிறது என்றால், வரலாற்றை மாற்றி அமைக்க பார்க்கிறார்கள். நம்ம என்னமோ அவங்களுடைய வாய்ப்பை பறித்து கொண்ட மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. உண்மை என்ன? பேசுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய போது அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அந்த டிராஃப்ட் கமிட்டி இங்கிலாந்துக்கு போய் ஆய்வு செஞ்சாங்க. தயவு செய்து இதை ஆழமாக சிந்திக்கணும். யூகேக்கு போய் ஆய்வு செஞ்சாங்க, கனடாவுக்கு போய் ஆய்வு செஞ்சாங்க, ஜெர்மனிக்கு போய் ஆய்வு செஞ்சாங்க. ஆனால் அன்றைக்கு அனைத்து நாடுகளுக்கும் சென்று ஆய்வு செய்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆய்வு செய்திருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு ஒரு சரத்தாக சேர்க்கப்பட்டிருக்கும். அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாலே இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொடுத்த இயக்கம் நீதி கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப எல்லா நாட்டுக்கும் போய் ஆய்வு செய்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு வராமல் போனார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி. எல்லா நாட்டுக்கும் போ, ஆனா எங்க கம்யூனல் ஜீவோ இருக்கோ அங்க போய் ஆய்வு செய்யாமல் தடுத்த போது அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இடம்பெற்றதால் வேலை வாய்ப்பில் குறைந்தபட்சம் இடஒதுக்கீடு கிடைத்தது. அதுல இருக்க சூழ்ச்சி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அதான் வேலை வாய்ப்புல நாங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம்லன்னு சொல்லுவாங்க. படிச்சாதானே வேலைக்கு போக முடியும், படிக்கவே இல்லையே வேலைக்கு எப்படி போறது? அப்ப வேலை வாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு என்பது ஆக சிறந்த சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை படித்து பட்டம் பெற்றவர்கள் கண்டுபிடிக்கவில்லை,
படிக்காத பல்கலைக்கழகம் செல்லாத தந்தை பெரியார் தான் கண்டுபிடித்தார். ஐயா கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னமும் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? மலைக்கு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். பெரியார் கண்டுபிடித்தது மட்டுமல்ல, இன்னைக்கு யார் பெரியார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு உளவியல் மனத்தத்துவ நிபுணராக இருந்திருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்ம தாத்தா மாதிரிலாம் வாழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடியவங்க படிப்பு வரலை, படிக்க முடியலன்னு கவலைப்படுவோம். ஆனால் என்னால் பள்ளிக்கூடமோ கல்லூரியோ செல்ல முடியாது என்று யாராவது ஒருத்தர் நினைக்க முடியுமா? முடியாது. நீ வா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று தடியோடு தமிழ்நாட்டில் நின்று நமக்கு தன்னம்பிக்கையை, உளவியல் தாக்குதலுக்கு எதிரான அறிவு போரை தொடுத்த தலைவர் தந்தை பெரியார். அந்த வழியில் வந்த நம்ம தான் இன்னைக்கு ஒரு 2-3 விஷயங்களை மட்டும்தான் கேட்குறோம். இடஒதுக்கீடுன்ற கான்செப்ட் எதுக்காக வந்துச்சு? இது எல்லாருக்கும் தெரியும், புதுசாக நான் சொல்ல தேவை கிடையாது. அது ஏன் எக்கனாமிக்கலாக இல்லை, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஏன் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடாது? அப்போ கேட்குறாங்க, ஏன் ஏழை பார்ப்பனர்களுக்கு கொடுக்கறது தான் பிரச்சனையா? ஏழை ஓபிசிக்கு கொடுக்கலாமா, ஏழை எஸ்சி எஸ்சிக்கு கொடுக்கலாமான்னு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறோம். எந்த ஏழைகளுக்கும் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை நீங்கள் தர வேண்டாம். ஏனால் பொருளாதாரம் என்பது ஒரு கிரைட்டீரியா கிடையாது. பொருளாதாரத்தால் நம்ம படிக்காம இல்லை, பொருளாதாரத்தால் நாம் தாழ்த்தப்படவில்லை, பொருளாதாரத்தால் நாம் பிற்படுத்தப்பட்டவர்களாக மாறலை, பொருளாதாரத்தால் நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக மாறலை. 1 கோடி ரூபாயை கொடுத்தால் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் பார்ப்பனராக மாற முடியுமா? இல்லை 100 கோடி ரூபாயை கொடுத்தா ஒரு நாடார் சமூகத்தில் இருக்கவர் ஐயரா மாறிட முடியுமா? முடியாது. சரி, ஒண்ணுமே இல்லை, சொத்து எல்லாம் இழந்துட்டாங்க, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிட்டாங்கன்றனால ஒரு பார்ப்பனர் ஒரு ஓபிசியா மாறிட முடியுமா? முடியாது. அப்ப பொருளாதார அளவுகோல் என்பது நம்முடைய சமூக ரீதியான பின்தங்களுக்கு காரணம் இல்லை என்ற புரிதல் நமக்கு முதல்ல வரணும். இங்க சமூக ரீதியான பின்தங்களுக்கு காரணம் ஜாதி. அந்த ஜாதிய கொடுமையை தகர்த்தெறிவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை முதல் சட்ட திருத்தம் வந்தபோது யாரு கொந்தளிச்சான்னு நீங்க பார்க்கணும். நான் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். முதல் சட்ட திருத்தம் வந்தபோது அதற்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருது, செல்லாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனல் ஜீவோ செல்லாது. அப்போ கொந்தளித்தார்கள் பார்ப்பனர்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்றைக்கு இருந்த சுதந்திரா கட்சி அந்த பத்திரிகையிலே எழுதுகிறார்கள், ஸ்ரீ காசா சுப்பாராவ் என்பவர் பார்ப்பனர் எழுதுறாரு, உங்களுக்கு தேவைன்னா நீங்க உயர்நீதிமன்றத்துக்கு போங்க, இடஒதுக்கீடு வேணும்னா, இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, அதை விட்டு சட்டத்தையே மாற்ற போறோம் நீங்க சொல்லக்கூடாது என்று பவ்யமாக எழுதுகிறார். அப்படி நீங்கள் சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் பொறுமையை இழந்தால், அதை இந்த அரசியல் சட்டம் தடுக்காமல் இருந்தால், சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய புரட்சியை இந்த அரசியலமைப்பு சட்டம் தடுக்க முடியாது என்று ஸ்ரீ காசா சுப்பாராவ் என்ற பார்ப்பனர் எழுதுறாரு. இதை கொஞ்சம் ஆழமா யோசிங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி உனக்கு ரிசர்வேஷன் வேணும்னா நீ உச்சநீதிமன்றத்தில் கேளு, உயர்நீதிமன்றத்தில் கேளு, ஏன்னா எங்கால் தான் இருக்காங்க, உனக்கு தரமாட்டாங்க. நீ சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னா இன்றைக்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய புரட்சியை தடுக்க முடியாது என்று துணிச்சலாக எழுதியதுதான் இந்த பார்ப்பன கூட்டம். இது ஒரு செய்தி இடஒதுக்கீடுக்கு எதிராக. 2வது, மண்டல் கமிஷன் வந்தபோது அன்றைய பிரதமர் விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை அமல்படுத்திய போது என்ன வரவேற்பு தெரியுமா? தீக்குளிச்சுக்குவேன்னு நிற்கிறாங்க டெல்லி யூனிவர்சிட்டி முன்னாடி. கோசாமி போன்றவர்கள் இந்த இடஒதுக்கீடை இந்த மண்டல் கமிஷன் அமல்படுத்தி 27% ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா தீக்குளிப்பேன். அதற்கு அடுத்து அவர்கள் பிடித்த வாசகம் முக்கியமானது. அருமை தோழர்களே, அந்த டெல்லி யூனிவர்சிட்டி முன்னாடி நிற்கிறாங்க, நீங்க 27% ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் எல்லாம் ஸ்வீப்பரா போறதா, குப்பல்றதா, வீடு கூட்டுறதான்னு எழுதுறாங்க. இந்த மனநிலையை அப்படியே தமிழ்நாட்டோடு பொருத்தி பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன்னா நான் கூட்டுற போறதா, நான் குப்பால்ல போறதா, மலமல்ல போறதான்னு கேட்டா அந்த மக்களை பற்றிய உங்கள் பார்வை என்ன? கூட்டக்கூடியவருடைய பிள்ளை கூட்டிட்டு தான் இருக்கணும், மலம் அள்ளக்கூடியவருடைய பிள்ளை மலம் தான் அள்ளணும். அதை மாற்றி
மலமல்லக்கூடியவருடைய பிள்ளையை மருத்துவராக்கிய மாநிலம் தமிழ்நாடு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 3% உள் இடஒதுக்கீடை கொடுத்தாரு. ஏன் தமிழ்நாட்டு மேலையும் கலைஞர் பேனா மேலையும் உங்களுக்கு கடுப்பாகுதுன்னா, இடஒதுக்கீடே வேணான்றோம், உள்ளிட ஒதுக்கீடு வேற நீ கொடுப்பியான்ற கடுப்பு தான் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படியே இருக்கட்டும். அப்படியே இல்லைன்னு சொன்னா நம்ம ஆட்கள் கொஞ்சம் கூட எதனால் நாம் வளர்ந்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அப்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது தீர்க்குளிக்க போனாங்க, நமக்கு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது கத்தி கூச்சல் போட்டார்கள். ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு முதல் சட்ட திருத்தம் வந்த போது இவ்வளவு போராட்டத்தை நடத்தி தடுத்த பார்த்தார்கள். யாரு? ஆண்டாண்டு காலமாக உரிமையை அனுபவித்தவர்கள் நமக்கு உரிமை கொடுத்தப்ப கொந்தளிச்சாங்க. ஆனா நம்ம ஆளுங்க நினைக்கவே மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டாண்டு காலமா படிப்பு இல்லை, ஆண்டாண்டு காலமா வேலை இல்லை, ஆண்டாண்டு காலமா உங்க அப்பாவும் அம்மாவும் கூலி தொழில் செஞ்சாங்க, விவசாய கூலியா இருந்தாங்க. ₹1 ₹2 யாரோ ஒருத்தட்ட கூலிக்கு மாரடித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலை மாறி வருகிற போது அடுத்த தலைமுறையை நான் படிக்க விட மாட்டேன், ஓ இடஒதுக்கீடை நான் பறித்து கொள்ளுவேன் என்று ஒரு கூட்டம் நிற்கிற போது தீக்குளிக்கெல்லாம் கூடாது, அது தவறு. குறைந்தபட்சம் போராட்டத்திற்கு வருவதற்காவது தயாராக இருக்கா ஓபிசி மக்களுடைய எஸ்சி எஸ்டி மக்களுடைய பிரதிநிதிகள்? அதுலயும் என்னன்னு கேட்டா, போராட வரலன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கேக்கில் உங்களுடைய சின்னத்தை போட்டு நாக்கை துருத்திக்கிட்டு நெத்தியில ஒரு ரிப்பனை போட்டு அருவாளை வச்சு கேக்கு வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்களை தூண்டி விட்டு, நீலாம் யார் தெரியுமா? ஆண்ட பரம்பரை, நீலாம் யார் ஆண்டன்னு தெரியாது, எந்த வருஷம் ஆண்ட தெரியாது. சோழர், நல்ல வேலை அந்த சோழன் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரிதாபத்துக்குரியவர். அவர் பேரன்மார்கள் யாருன்னு அவருக்கே தெரியாது. எல்லாரும் அவரை தாத்தா, எல்லாரும் நான் ஆண்ட பரம்பரை. இந்த உணர்வை, உங்கள் ஜாதிய உணர்வை உங்க ஜாதிக்கார பிள்ளை படிப்புக்காக காட்டுங்கன்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து பக்கத்து ஜாதிக்காரவங்களுடைய பிள்ளையுடைய படிப்பை உயர்த்த வேண்டாம். அவங்க ஜாதிக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக ஒன்றிணைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய மாநாடு தான் இந்த மாநாடு. 2 செய்திகளோடு நேரத்தின் அருமை கருதி நான் நிறைவு செய்கிறேன். முதல் செய்தி, 10% இடஒதுக்கீடை பார்ப்பனர்களுக்கு கொடுப்பதால் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய 69% இடஒதுக்கீடுக்கு என்ன ஆபத்து? இதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னன்னு. எங்களுக்கு எப்போ பயம் வந்துச்சுன்னு கேட்டா, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்மெண்ட்டில் கற்றறிந்த நீதிபதி ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க, 2 வரிகளை. அது என்ன வரி பதிவு செய்கிறாங்கன்னா, நீட் டு ரீவிசிட் த ரிசர்வேஷன். The reservation should not continue for a longer period. இந்த இடஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்யணுமா, ரீவிசிட் பண்ணணுமா, மறுபார்வை கொடுத்து ரிசர்வேஷன் தேவையா இல்லையான்னு பார்க்கணுமா. இடஒதுக்கீடு நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்பது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கு, அவங்களுடைய வரிகளாக இருக்கு. இதை அப்படியே யோசிச்சு பாருங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க? 65 வருஷமா ஒரு நாட்டில் ரிசர்வேஷன் இருக்குன்னா அது அவமானம் இல்லையான்னு. 5000 வருஷமா ஜாதி இருப்பது உங்களுக்கு அவமானமா இல்லை, 65 வருடமாக இடஒதுக்கீடு இருப்பதுதான் அவமானமாக இருக்கிறது என்றால் ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம ஃபேஸ்புக்லலாம் நம்ம பசங்க போகிற மாதிரி கொஞ்சம் பூநூல் தெரியுது, மறைச்சிக்கங்க, வேற ஒரு செய்தியும் கிடையாது. இப்படி சொல்கிறார்கள் என்றால் யாருடைய ரிசர்வேஷனை இவங்க தடுக்க பார்க்குறாங்க? யாருடைய ரிசர்வேஷனை மறு ஆய்வுக்கு உட்படுத்த போறீங்க? யாருக்கு முதல் ரிசர்வேஷன் இருக்கு? நமக்கு தானே இருக்கு. இதை விட ஒரு பித்தலாட்டம் என்னன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்குன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. 31% ரிசர்வேஷனை இப்ப வரைக்கும் பார்ப்பன கூட்டம் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 100%ல் 69 போயிட்டா 31, அந்த 31%த்தையும் அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது முக்கியமான செய்தி என்ன, இவங்க கொஞ்சம் கடுமையா பேசுறாங்கன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, பேசியே ஆக வேண்டும். ஏன் பேசி ஆகணும்னா, இன்றைக்கு வழக்கறிஞர்கள் என்ற முறையில் படிக்கலாம் வேண்டாம், ஒரு 10 வருஷம் பிஜேபியில இருந்தா நீதிபதி ஆயிடலாம். எதுக்கு படிச்சுக்கிட்டு, எதுக்கு கோர்ட்டு காலுக்காக சுத்திக்கிட்டு 10 வருஷம் நீதிபதியா இருந்துட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் சௌகிதார் மதிவதனி முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் நீங்க தான் நீதிபதி. இத்தனை அவமான சின்னங்களாக இன்றைக்கு உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வேளையில்தான்
எங்களுக்கான ரெப்ரசன்டேஷனுக்காக 10% இடஒதுக்கீடு கேட்குறோன்றாங்க. உண்மையாகவே இவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா இல்லையா? பேசுவோம், டேட்டா படி பேசுவோம். 2019 தரவுகள் படி மக்களவையில் பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை 48%, மாநிலங்களவையில் பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை 36%, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை பார்ப்பனர்கள் எண்ணிக்கை 56%, உயர்நீதிமன்ற பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை 40%, கூடுதல் செயலாளர்களாக பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை 62%, தனி செயலாளர்களாக பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை 70%, IAS அதிகாரிகளாக பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை இந்தியா முழுவதும் 72%. இத்தனையும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா இது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை ஏமாற்றுவதற்காக பின்னப்பட்ட வலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து கேட்டார்கள், உங்க தாத்தாலாம் முட்டாளா இருந்ததுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க முதல் தலைமுறை படிக்கிறோம், அதிகபட்சம் 2வது தலைமுறை படிக்கிறோம், 4 தலைமுறையா படிச்சிருக்கேன். படிப்பு எதுக்கு? பொருளாதாரத்தை வளர்க்க தானே. படிப்பு எதுக்கு? வேலை வாய்ப்புக்கு தானே. வேலைக்கு போனா பணம் சம்பாதிக்கலாம்ல. 4 தலைமுறையாக படித்து வேலைக்கு சென்று பொருளாதாரத்தை சேர்க்க முடியவில்லை என்றால் சோம்பேறி கூட்டமாக 2000 வருஷமா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்கள் தாத்தாமார்கள் சோம்பேறிகளாக இருந்ததற்கு எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியையும் வேலை வாய்ப்பையும் நாங்கள் காவு கொடுக்க முடியாது. 10% இடஒதுக்கீட்டை இன்று மட்டுமல்ல, பொருளாதார அளவிலான இடஒதுக்கீடை என்றும் தமிழ்நாடு எதிர்க்கும். கருஞ்சட்டைகள் எதிர்ப்பார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஜாதி சங்கங்களும் சேர்ந்து இந்த 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை எதிர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ்நாடு. ஜெயலலிதாவோட கோபம் என்னன்னு அடி வாங்கின ஆடிட்டரு ஆசிட் வாங்கினாலே சந்திரலேகா